ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த ட்ராவல் vlogல இன்னைக்கு நாம கொடிவேரி டேம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டேமோட வரலாறு ப்ளஸ் இன்னும் ஒரு சில சுற்றுலா தகவல்களையும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில் இருக்கிற இந்த டேமுக்கு நாங்கள் இப்போ நம்பியூர் பஸ் ஸ்டாண்டு வழியாக தாங்க போயிட்டு இருக்கோம். நம்பியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குருமந்தூர் போகிற ரோட்டில் ஒரு 7 கிலோமீட்டர் போகணுங்க. இப்போ இங்கே 2 ரோடு பிரியுது. இதில் நாம் இடதுபுறமாக தாங்க போகணும். இந்த போர்டில் பார்த்தோம்னா ரைட் சைடில் இருக்கிற ரோட் வழியாக 3 கிலோமீட்டர் போனோம்னா கொடிவேரி டேமுக்கு போயிடலாம்னு போட்டிருக்கு. பட் அந்த ரோடு பார்த்தோம்னா வெறும் மண் ரோடாக தாங்க இருக்குது. இந்த ரோட்டில் 4 வீலர்ஸில் போகிறதுக்கு ரொம்பவுமே சிரமமாக தான் இருக்கும். ஸோ இந்த ரூட் வேண்டாம், வாங்க இன்னொரு ரூட் இருக்குது, அந்த வழியாக போகலாம். இந்த ரோட்லேயே இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா இந்த இடத்துல கோபி போகிற ரோட்டில் வலதுபுறமாக போகணுங்க. இந்த ரோட்லேயே கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா இடதுபுறத்தில் வரக்கூடிய இந்த நுழைவாயில் வழியாக ஒரு 2 கிலோமீட்டர் போனோம்னா கொடிவேரி டேமை ரீச் பண்ணிடலாங்க. கொடிவேரி டேமுக்கு வந்துட்டோங்க. கார் பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம டேமுக்கு போகலாம். இங்கே பார்க்கிங்க்கு பார்த்தோம்னா காருக்கு 50 ரூபாயும் பைக்குக்கு 20 ரூபாயும் வசூல் பண்ணுறாங்கங்க. கையில் ஏதாவது நகை பணமெல்லாம் கொண்டு வந்திருந்தோம்னா இங்கே கார் பார்க்கிங்லேயே லாக்கர் ஃபெசிலிட்டி இருக்குங்க, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக பே பண்ணணும். பட் நாங்கள் லாக்கர் யூஸ் பண்ணாததுனால அது எவ்வளோன்னு தெரியல. எப்படியும் ஒரு 50 ருபீஸாவது சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். இந்த டேம்குள்ளேயே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் சேர்த்தே நுழைவு கட்டணமாக ஒருத்தருக்கு 5 ரூபா வசூல் பண்ணுறாங்கங்க. அப்புறம் இந்த டேமும் பார்க்கும் பார்த்தோம்னா காலையில் 8 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 51 கிலோமீட்டர்லேயும், திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 61 கிலோமீட்டர்லேயும், கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 73 கிலோமீட்டர்லேயும் இந்த டேம் அமைஞ்சிருக்குங்க. ஸோ இந்த பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு வீக்கெண்டில் குறைந்த செலவில் ஒரு நாள் சுற்றுலா போயிட்டு வரதுக்கு கொடிவேரி ஒரு அருமையான சாய்ஸாக இருக்குங்க. அதுலேயும் பர்டிகுலராக இந்த மாதிரி வெயில் காலங்களில். இதுதாங்க அந்த சில்ட்ரன்ஸ் பார்க். ரொம்பவுமே சின்னதாக தான் இருக்குது. ப்ளே எக்யூப்மெண்ட்ஸும் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. பட் டேமுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். சரி வாங்க இப்போ டேமுக்கு போகலாம். ஆயிரத்து 125ஆம் ஆண்டு செயங்கொண்ட சோழ கொங்கல்வான் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஒடிசா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள்லேருந்து கல் வேலைகளில் தேர்ச்சி பெற்ற கல் ஒட்டர் அப்படிங்கிற ஒரு சமூகத்தினரை வரவழைச்சு பவானிசாகர் டேம்ல இருந்து வர ஆற்றுக்கு குறுக்க தாங்க இந்த தடுப்பணையை கட்டியிருக்கிறாரு. இந்த அணைக்கட்டோட மைய பகுதியில் பார்த்தோம்னா கிணறு வடிவத்தில் ஒரு சுரங்கம் வெட்டப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த சுரங்கத்துக்குள்ள கல்லாலான நுட்பமான சல்லடை போன்ற அமைப்புகளை வடிவமைச்சிருக்காங்க. இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் இந்த அணை தன்னைத்தானே தூர்வாரி கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்திலேயே எப்படிப்பட்ட கட்டுமான தொழிலாளர்களும் கட்டுமான தொழில்நுட்பமும் இருந்திருக்குன்னு பாருங்க. அப்படி அவங்க கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின இந்த கொடிவேரி அணை இன்னைக்கும் எவ்வளவு கம்பீரமா இருக்குங்கிறதையும் பாருங்க. அந்த காலத்தில் இந்த பகுதியில் செடி கொடிகள் அதிக அளவில் சூழ்ந்திருந்ததாலையும் இந்த பகுதியில் வரிப்புலியோட நடமாட்டம் அதிக அளவில் காணப்பட்டதாலையும் இந்த இடத்த கொடி வரி அப்படின்னு அழைச்சிருக்காங்க. வரினா வரிப்புலின்னு அர்த்தம். கொடிவரிங்கிற பேர் தாங்க காலப்போக்கில் மருவி கொடிவேரி அப்படின்னு இப்போ பேச்சு வழக்கில் இருக்குது. சின்னத்தம்பி, நாட்டாமை, இந்த மாதிரி இன்னும் நிறைய தமிழ் படங்களில் கூட இந்த அழகான கொடிவேரி அணையை நம்மளால் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு கொடிவேரி 80s 90ஸ்லாம் ஒரு சிறந்த படப்பிடிப்பு தலமாகவும் இருந்திருக்குங்க. அப்புறம் ஈரோட்டில் இருக்கிற செழிப்பான விவசாயத்திலையும் இந்த அணை பெரும் பங்கு வகிக்குதுங்க. சுமார் 25,000 ஹெக்டேர் விவசாய நிலத்துக்கு இந்த டேம்ல இருந்து தாங்க பாசன நீர் கிடைக்குது. இந்த டேம்ல பரிசல் சவாரி கூட இருக்குங்க. ஒரு பரிசலில் 7 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. தலைக்கு 50 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற கடைகளில் சுட சுட சாதத்தோட மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் எப்போவுமே வெளியில் நான்வெஜ் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் இங்கே எதுவும் சாப்பிடலை.
அதுலேயும் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு சிலர் பழைய மீன்களை கொடுத்து ஏமாத்திடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சிலர் செய்கிற தவறால் நம்ம எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக குறை சொல்லிட முடியாது. ஸோ நீங்கள் ஒரு மீன் பிரியராக இருந்து உங்களால் நல்ல மீன் எதுன்னு பார்த்து வாங்கி சாப்பிட முடியும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் இந்த vlog-அ பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்மளோட அடுத்த ட்ராவலுக்கும் ரெடியாக இருங்க.